பழைய பித்தளை விளக்க ஒரே நிமிஷத்தில் புதுசு போல் மாற்றிடலாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ஒரு பொருள் மட்டும் இருந்தால் போதும். உங்கள் பழைய விளக்கு எதுவாக இருந்தாலும் பித்தளை பொருட்கள் எல்லாமே புதுசு மாதிரி மின்னும். அது மட்டும் இல்லாமல் நம்ம டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல்லைக்கானையும் ஆளுன்னு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த விளக்கு எப்படி பழசாக இருக்குது நீங்களே பாருங்க. இந்த மாதிரி இருக்கிற விளக்கை நம்ம புதுசு போல மாற்ற போகிறோம். வேற ஒன்றுமே இல்லை. வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ஒரு பொருள் மட்டும் இருந்தால் போதுங்க. உங்களுடைய பித்தளை ஜாமானம் எல்லாமே புதுசு போல மின்னும். இப்போது இந்த விளக்கு எல்லாத்தையுமே நம்ம தனியாக பிரித்து எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி இருக்கிற குத்து விளக்கு எல்லாமே செட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நம்ம வேணுங்கிறப்ப வாஷ் பண்ணணுங்கிறப்ப இந்த மாதிரி தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ இதை நான் பிரித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ஒரே ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு ஒரு புளி துண்டு மட்டும் எடுத்தால் போதும். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணியில் ஈரம் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தண்ணியில் போட்டுட்டு உடனே எடுத்து அந்த புளியை நீங்கள் அந்த விளக்கு மேலே தேய்ச்சிங்க அப்படின்னா கண் கூட நீங்களே பார்க்கலாங்க எந்த அளவுக்கு அந்த விளக்கு புதுசு மாதிரி மின்னுதுன்னு நீங்களே பாருங்கள். இந்த மாதிரி பித்தளை ஜாமானம் எது இருந்தாலும் சரி, குத்து விளக்கு அல்லது தட்டு டம்ளர் எது வச்சுருந்தாலும் மந்த்லி ஒன் டைம் இந்த மாதிரி கொஞ்சமாக ஒரே ஒரு புளியை மட்டும் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்தாலே போதுங்க. புதுசு மாதிரி மின்னிரும். இதுக்கு திருநீர் அல்லது பீத்தாம்படி பவுடர் அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லைங்க. வீட்டில் இருக்கக்கூடிய புளி மட்டுமே போதும். நம்ம வீட்டில் புளியெல்லாம் கரைக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் நிறைய கரைச்சிட்டோம் அப்படின்னா அந்த புளியோடைய சக்கையை கூட நீங்கள் இந்த மாதிரி பித்தளை ஜாமானத்துக்கு வச்சு தேய்ச்சிங்கனாலே நல்ல புதுசு மாதிரி ஆயிருங்க. ரொம்ப சிம்பிளான டிப்பு தான். ஒரே நிமிஷத்தில் எந்த ஒரு பொருளும் இல்லாமல் அழகாக இந்த பித்தளை ஜாமானம் எல்லாத்தையுமே நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துடலாம். இந்த சைடு இடுக்குகளில் இருக்க கரை எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஃபோர்க் ஸ்பூன் அல்லது ஒரு சின்ன ஊசி அல்லது பின்னூக்க வச்சு நல்லா அதுக்குள்ளே சுரண்டி கழுவுனீங்க அப்படின்னா புதுசு மாதிரி ஆயிரும். ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ நம்ம புளி போட்டு தேய்ச்சி வாஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எந்த அளவுக்கு புதுசு மாதிரி மாறி இருக்குன்னு. வெறும் ஒரே ஒரு பொருள் மட்டும்தான். நம்ம வீட்டில் எதுவுமே இல்லை, பூஜை ஜாமானம்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு எந்த ஒரு லிக்விட் ஐட்டமும் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி புளி மட்டுமே வச்சு நீங்கள் வாஷ் பண்ணிடலாம். வாஷ் பண்ணாத இதுக்கும் வாஷ் பண்ணதுக்கும் நான் காட்டுறேன் டிஃப்ரெண்ட். நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு வாஷ் பண்ணது புதுசு மாதிரி இருக்குன்னு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வாஷ் பண்ணுறதுல எண்ணெய் பிசுக்கு இருந்தாலும் இந்த புளி நல்லா எடுத்துருங்க. ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு புளி மட்டும் இருந்தால் போதும். நம்ம பித்தளை ஜாமானம் அழகாக ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இப்போ அந்த மேலே இருக்க அந்த பார்ட்டையும் நான் புளியை வச்சு தேய்க்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு புதுசு மாதிரி மின்னுதுன்னு. நம்ம எந்த ஒரு பொருளும் சேர்க்கலைங்க, வெறும் புளி மட்டும்தான் சேர்த்துருக்கோம். இதுக்கே பாருங்கள் எந்த அளவுக்கு புதுசு மாதிரி மின்னுதுன்னு. புளியை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி தண்ணியில் நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டாலே நம்மளுடைய பித்தளை ஜாமானம் குத்து விளக்கு தட்டு எதுவாக இருந்தாலும் நல்லா புதுசு மாதிரி மின்ன ஆரம்பிச்சிடும். பாருங்கள் வெறும் ஒரே ஒரு பொருள் மட்டும்தான் எந்த அளவுக்கு புதுசு மாதிரி மின்னுதுன்னு பாருங்கள். தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் விம் பார் சோப்போ அல்லது லிக்விட் ஏதோ ஒன்று போட்டு லைட்டாக தேய்ச்சி எடுத்தாலே போதும். இன்னும் நல்லா ஷைனிங்காக நல்ல புது குத்து விளக்கு மாதிரி ஆயிரும். இப்போ நான் எல்லாமே சோப்பு போட்டு வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள் குத்து விளக்கு எந்த அளவுக்கு பளிச்சுன்னு புதுசு மாதிரி இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் நார்மலாக புளியில் வச்சு நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நார்மலான ஏதோ ஒரு லிக்விட் போட்டு வாஷ் பண்ணீங்க அப்படின்னாலே போதுங்க. பழைய குத்து விளக்கு புதுசு மாதிரி மாறிடும். நீங்களும் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்குங்க. நீங்களே பாருங்கள் பழசாக இருந்த குத்து விளக்கு இப்போ எந்த அளவுக்கு புதுசாக மாறிடுச்சுன்னு. நீங்களும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கக்கூடிய புளி மட்டுமே போதும். நம்மளுடைய பித்தளை ஜாமானம் எல்லாமே தங்கம் மாதிரி ஜொலிக்குங்க. நெக்ஸ்ட் டிப் நம்ம வீட்டில் தயிர் உர ஊற்றி வச்சுருப்போம். நைட்டு ஊற்றி வச்ச தயிர் மார்னிங் நமக்கு உரையலை அப்படின்னா இந்த ஒரு டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சட்டுன்னு ஒரு 5 நிமிஷத்தில் தயிர் ரெடி ஆயிரும். இப்போ பனிக்காலம் மழை காலமாக இருக்கும்போது தயிர் அவ்வளோ சீக்கிரமாக நமக்கு உறைஞ்சி வராது. இது டக்குன்னு உறைஞ்சி வரணும் அப்படின்னா இப்போ மார்னிங் டைமில் நம்ம தயிர் சாதம் கிளற மாதிரி இருக்கும். ஆனால் தயிரை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பால் வாசனை இருக்கும். தயிர் உறைஞ்சே இருக்காது. அதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்ஸு சொல்கிறேன். சட்டுன்னு 2 நிமிஷத்தில் தயிர் ரெடி பண்ணிடலாம். குக்கரில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க. தண்ணி ஊற்றி வெது வெதுப்பான சூடு வந்ததுமே இந்த டிஃபன் பாக்ஸை உள்ளே வச்சு
2 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டுட்டீங்க அப்படின்னா, தயிர் நம்ம எப்படி ஊத்தி வச்சா உறைஞ்சு வருமோ, அதே மாரி உறைஞ்சு வந்துரும். என்ன தண்ணி பாலா இருந்துச்சு அப்படின்னா, கொஞ்சம் தண்ணி பிரிஞ்சு வரும். கெட்டியான பாலா இருந்துச்சு அப்படின்னா, நல்லா நமக்கு எப்படி தயிர் கெட்டியா உறைஞ்சு வருமோ, அதே மாரி இருக்குங்க. நான் 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி என்னுடைய தயிர காட்டுறேன் பாருங்க. எந்த அளவுக்கு அழகா உறைஞ்சு வந்திருக்குன்னு. நான் வாங்குறது கொஞ்சம் தண்ணி பால் அப்படிங்கிறனால, தயிர் வந்து கொஞ்சம் தண்ணி மாரி இருந்துச்சு. நீங்க நல்லா கெட்டியான பாலை ஊத்தி வச்சீங்க அப்படின்னா, 2 நிமிஷத்துல தயிர் ரெடி பண்ணிடலாம். பாருங்க எந்த அளவுக்கு அழகா தயிர் உறைஞ்சு வந்திருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரி நீங்க நைட்ல தயிர் ஊத்த மறந்துட்டீங்க அப்படின்னா கூட நீங்க மார்னிங் கொஞ்சமா பால்ல தயிர் ஆட் பண்ணி இந்த மாதிரி வச்சீங்க அப்படின்னா 5 நிமிஷத்துல தயிர் ரெடி ஆயிரும். ரொம்ப சிம்பிளான டிப்பு. நீங்களும் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டிப் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம வீட்டில் பழைய டூத் ப்ரஷ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஆர்கனைசர் தான். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இனிமேல் பழைய டூத் ப்ரஷ் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் கண்டிப்பாக தூக்கி போடாதீங்க. இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நல்லா கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு அந்த தலை பகுதியை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்த டூத் ப்ரஷோட அந்த ஸ்டிக் இருக்குல்ல, அதை வந்து லைட்டாக மெழுகுபத்தியில் காமிச்சு இந்த மாதிரி நல்லா ஒட்ட வச்சுட்டிங்க அப்படின்னா சூப்பரான ஒரு டூல் ரெடி ஆயிரும். இது எதுக்காக அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. நல்லா ஹீட் பண்ணி அது நல்லா ஒட்டியிருக்கான்னு பார்த்து நல்லா டைட்டாக வந்து க்ரிப்பாக ஒட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி ஒட்டி ஒரு 2 நிமிஷத்துக்கு நீங்கள் அப்படியே விட்டுருங்க. நல்லா அது செட் ஆகி வரட்டும். இது அப்படியே இருக்கட்டும். இது எதுக்காக அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம இந்த மாதிரி கவரிங் வளையல் பழசாயிருச்சு அப்படின்னா தூக்கி போட்டுருவோம். ஒரு 2-3 மாதம் ஆச்சு அப்படின்னா அது கொஞ்சம் கருத்த மாதிரி போயிடும் அல்லது பழசாக போயிடும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த ஒரு டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நம்மளுடைய பேங்கிள்ஸை செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா புதுசு மாதிரி மின்னுங்க. ரொம்ப சிம்பிளான டிப்பு. இப்போ இதுக்கு தேவையானது கொஞ்சமாக ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எந்த ஷாம்பாக இருந்தாலும் சரி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக பேக்கிங் சோடா. நெக்ஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர், சிந்தட்டிக் வினிகர் தான் நான் எடுத்திருக்கேன். பேக்கிங் சோடா வந்து ஆப்ப சோடா. இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றணும் அப்படின்னா இது நல்லா நுரைச்சி பொங்கி வரும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் உங்ககிட்ட கவரிங் வளையல், கவரிங் செயின் எது இருந்தாலும் சரி இதில் போட்டு நல்லா நான் ரொட்டேட் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சிங்கனாலே போதும். 2 நிமிஷத்தில் உங்களுடைய பேங்கிள்ஸ் எல்லாமே வந்து புதுசு மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி எல்லாமே தண்ணியில் சேர்த்துனதுக்கப்புறம் ஜென்டிலாக ஒரு நார்மலான ஒரு ப்ரஷ்ஷை வச்சு நீங்கள் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்தாலே போதுங்க. உங்களுடைய கவரிங் பேங்கிள்ஸாக இருக்கட்டும், செயினாக இருக்கட்டும் அல்லது எந்த ஒரு கவரிங் ஐட்டமாக இருக்கட்டும் எல்லாமே வந்து புதுசு மாதிரி மின்ன ஆரம்பிச்சிரும். இந்த மாதிரி வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லைங்க. பாத்ரூம் டைல்ஸ் கழுவுறதுக்கு, சிங்க்கு கழுவுறதுக்கு இந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டிலில் ஊற்றி வச்சு சிங்க்கு கழுவுறதுக்கும் நீங்கள் பாத்ரூம் கழுவுறதுக்கும் இந்த தண்ணியை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பேங்கிள்ஸில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வாஷ் பண்ணி எடுத்தாலே நம்மளுடைய பேங்கிள்ஸ் புதுசு மாதிரி மாறிடும். இப்போ பாருங்கள், நார்மலாக தண்ணி ஊற்றி நான் வாஷ் பண்ணி எடுக்கிறேன். எந்த அளவுக்கு நம்மளுடைய பேங்கிள்ஸ் வந்து புதுசு மாதிரி மின்னுதுன்னு நீங்களே பாருங்கள். இதுக்கப்புறம் இன்னொரு டிப் இருக்குது. இந்த மாதிரி நம்ம பேங்கிள்ஸை நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் லைட்டாக ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா அந்த மஞ்சத்தூளை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய கவரிங் வளையல் அவ்வளோ சீக்கிரம் கருத்து போகாது. நம்ம எப்படி வந்து போடுறோமோ அதே மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு கவரிங் வளையல் கையில் போடும்போது அந்த கருப்பாக அந்த வளையலை சுற்றி கருப்பாக வந்து அந்த கை ஃபுல்லாக தழும்பு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் புது வளையல் வாங்கின உடனே இந்த மாதிரி மஞ்சத்தூளை போட்டு லைட்டாக தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வியர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த கருப்பாக அச்சு விழுகிறதும் இருக்காது. உங்களுடைய பேங்கிள்ஸும் நல்ல புதுசு மாதிரி இருக்கும். இப்போ பழைய பேங்கிள்ஸ் தான் பாருங்கள் எந்த அளவுக்கு புதுசு மாதிரி ஜொலிக்குதுன்னு. நான் கையில் போட்டிருக்க வளையலுக்கும் நான் வாஷ் பண்ணியிருக்க வளையலுக்கும் பார்த்தாலுமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுங்க. இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்குமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம ப்ரஷ்ஷில் ஒட்ட வச்சோம் இல்லைங்க, இது எதுக்காக அப்படின்னா நம்மளுடைய மிக்ஸி இடுக்குகள் எல்லாம் வந்து டஸ்ட்டாக இருக்குது, அழுக்கு படிஞ்சிருக்கு அப்படின்னா இந்த ப்ரஷ்ஷை வச்சு நீங்கள் அழகாக ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இது மட்டும் இல்லை, உங்களுடைய மிக்ஸி ஜாருக்கு அடியிலையும் வந்து அழுக்காக இருக்குது அப்படின்னா இந்த ப்ரஷ்ஷை வச்சு நீங்கள் அழகாக ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கை விட்டு க்ளீன் பண்ண முடியாத பாட்டில்ஸ்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு புது ப்ரஷ்ஷு வாங்கி இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு சிம்பிளான ஆர்கனைசர் ரெடி ஆயிரும். ரொம்ப சிம்பிள்
சிம்பிளான டிப்பு தான். இந்த டிப்பு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த மிக்ஸி ஜார் இடுக்குகளில் இருக்க அழுகுகள் நீக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு துணியை உள்ளே விட்டுட்டு கத்தியை வச்சு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்திங்கனாலே அந்த சந்து பொந்தில் இருக்க அழுகுகள் எல்லாமே ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துடும். ரொம்ப சிம்பிளான டிப்பு. இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்து நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்ம மிக்ஸி இப்போ புதுசு மாதிரி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம வீட்டுக்கு பேஸ்கெட்டில் 2 நியூஸ் பேப்பரோ அல்லது சில்ட்ரன்ஸுடைய வேஸ்ட்டான புக் இருந்துச்சு அப்படின்னா அதில் 2 பேப்பரை கிழிச்சு போடுங்க. இது எதுக்காக அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. நம்ம வீட்டில் காய்கறிகள் வாஷ் பண்ணி வச்சுருப்போம். அந்த காம்பு அல்லது ஏதோ ஒரு வெஜிடபிள் குப்பை அல்லது பழங்களுடைய தோல் அதெல்லாம் போடும்போது அந்த ஈரத்தன்மை பட்டு பேஸ்கெட்டுக்கு கீழே வந்து ரொம்ப அழுக்கு படிஞ்சிரும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 2 பேப்பர் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்கள் குப்பைகள் போட்டிங்க அப்படின்னா அந்த ஈரத்தன்மையும் வராதுங்க. ரொம்ப பேட் ஸ்மெல்லும் எடுக்காது. நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம வீட்டில் டிட்டர்ஜென்ட் பவுடர் வாங்கின பேக்கெட்லாம் இருக்குது அப்படின்னா அந்த பேக்கெட்டை நீங்கள் இந்த பேப்பருக்கு மேலே வச்சு விட்டுருங்க. இதில் ஈரத்தன்மை அப்படியே இருக்கும். அடியிலையும் நமக்கு ரொம்ப ஈரமாகாதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ரின் பேப்பரோ அல்லது டிட்டர்ஜென்ட் வாங்கின பவுடர் வாங்கின பேக்கெட் ஏதோ ஒன்று போட்டு வைக்கிறனால நம்மளுடைய பேஸ்கெட் வந்து எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் இருக்காது. இந்த டிப்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.